ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கார்த்திகா கூட சேர்ந்து சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. இது பார்த்த கஸ்தூரி நேரா போயிட்டு நிலா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு, என்னுடைய மக கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். மாப்பிள்ள வந்திருக்க நேரத்துல நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருடின்னு சொல்லிட்டு, ஆனா என் பேச்ச கொஞ்சம் கூட காது கொடுத்து கூட கேட்கல. தயவு செஞ்சு நீயாவது சொல்லி உங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து தள்ளி இருக்கவையே நல்லா சொல்லி பார்க்குறாங்க. உங்க பொண்ணு தானே, நீங்க சொல்றது தானேன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணதும் உடனே கார்த்திகா கிட்டே போயிட்டு, இங்கே பாரு கார்த்திகா, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா நிலா, அதுக்கு போயிட்டு என்ன, என்னுடைய அண்ணாவுக்கு அங்கே வந்திருக்கில்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் முடிவு எடுத்திருக்கோன்றாங்க. என்ன நிலா சொல்கிறீங்க? ஆமாம், அந்த பொண்ணுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்காக தான் குலதெய்வ கோவிலில் பர்மிஷன் கேட்கலான்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நீ எங்கள் அண்ணனை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்ட உடனே கார்த்திகா, ஏன் என் மாமா கிட்ட நான் பேசக்கூடாதா? ஆமாம், பேசக்கூடாது. அவங்களும் தப்பா நினைப்பாங்க, உங்க புருஷனும் தப்பா நினைப்பாங்க. அதனால உங்க ரிலேஷன்ஷிப் இருந்ததை மறைச்சிடுங்க. இனி இதை பத்தி பேச வேண்டாம் நிலா சொல்றாங்க. இதை கேட்டு கார்த்திகா ஃபீல் ஆகுறாங்க. கார்த்திகா என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.